ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஈஷு வேர்ல்ட். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு கப் இந்த மாதிரி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஆயிலும் விட்டுக்கலாம். குக்கரை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா 7 விசில் விட்டோம்னா வெந்துடும். பார்த்திங்கன்னா பருப்பு. இப்போது சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. சைஸ் வரையாக சின்னதாக, ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல் சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளி பெரிய சைஸ் ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நேராக கட் பண்ணிக்கலாங்க. சாம்பாருக்கு நான் இப்படி தான் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடாயை எடுத்துக்கலாங்க. சாம்பார் தாளித்து விட்டுடலாம். ஆயில் எடுத்துக்கோங்க 3 ஸ்பூனு. அது கூட கடுகு எடுத்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சூப்பராக பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லாயிருக்கும். இது கூட கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்ச ஒரு கைப்பிடி வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை அப்படி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இப்படி வதக்கி விடுங்க, கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்ச 2 முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க 1 ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட வீட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிக்கோங்க அடியில். 200 ml தண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ காய்கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 200 ml தண்ணி விட்டுருக்கேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் போட்டு மூடிடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரீம்லேயே முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும். பார்த்திங்கன்னா 50% குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்காய். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி எடுத்து அதில் விட்டுக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. பருப்பு வேண்டு 6 விசில் நான் விடுவேங்க. இப்படி விட்டால் சூப்பராக நல்லா குழஞ்சி வந்துடும். அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த முருங்கைக்காய் சாம்பாரில் சுவைக்காக மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் ஏலாம் இருக்குங்க. நமக்கு கால்சியமும் அயனும் சேர்ந்துருக்கனால போன்ஸுக்கு நல்லதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹெல்த்தி கூட. நம்மளோட வெயிட் லாஸையும் இது கண்ட்ரோல் பண்ணுங்க. முருங்கைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு இப்படி நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு போட்டிருக்கனால, பாசிப்பருப்பு இது கூட சேர்ந்து பண்ணுறதுனால சூப்பராக இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.